Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சம்மருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேம் டைம் இஃப்தார் டைமில், நோன்பு திறக்கிற டைமில் ஒரு ஆப்டான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை எப்படி பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். லிட்டர் வைஸில் பார்த்தா இது வந்து 1/2 லிட்டர் இருக்கும். இந்த பாலை பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்தது தான். இது வந்து சூடாக இல்லை, சில்லுன்னு தான் இருக்குது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கூடவே நான் இதுக்கு தேவையான அளவு சுகரும் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் காய்ச்சாத பாலில் செய்தா இருந்தால் ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சமாக பால் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அந்த பாலில் கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணிட்டா. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வருது. பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வெனிலா சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். ஆறிட்ட பிறகு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்டை நல்லா ஆறிட்டு ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ், க்ரீனும் அந்த பிளாக் கிரேப்ஸ் ரெண்டுமே நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மாம்பழம், கொஞ்சம் ஆப்பிள், வாழைப்பழம், என்கிட்ட வந்து மாதுளம்பழம் இல்லை. ஸோ அதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக செரியும் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த கஸ்டர்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அது கூட நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் கூட ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு அது கூட நீங்கள் சேர்க்கலாம். சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்க்கலாம். நல்லதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ், இந்த கஸ்டர்ட் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். இதில் வந்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருடைய ஃபேவரட் ரெசிபியாகவும் இது இருக்கும். நீங்களும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.